பென்னாகரம் தொகுதி. பென்னாகரத்தில் கிட்டத்தட்டமா 2 வருஷமா நான் பல கட்சியில் செயல்பட்டிருக்கேன். என் சமூக ஆர்வலாக இருந்து பல பிரச்சனையை பேசியிருக்கேன், பல பிரச்சனைக்கு தீர்வு வாங்கி தந்திருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த பென்னாகரம் மாற்றணும்னா ஒன்று பணக்காரனாக இருக்கணும், இல்லை அரசியல்வாதியாக இருக்கணும், இல்லை அரசு அதிகாரியாக இருக்கணும். இப்போ வரைக்கும் நம்மளுடைய பென்னாகரம் வளராமல் இருக்க காரணம் இந்த அரசியல்வாதிக்கு தான். உங்கள் வார்டு உறுப்பினர்லேருந்து உங்கள் கவுன்சிலரு, உங்கள் ஊர் தலைவர், உங்களுடைய வயசு, அது மட்டும் ஏன் நம்மளுடைய எம்எல்ஏ கூட இதுக்கு காரணம் தான். நம்மளுடைய பென்னாகர தொகுதி வளராம இருக்க இவங்க தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்காங்க. அரசு அதிகாரிகள் மட்டும் என்ன நம்ம மக்களுக்கு நல்லதா பண்றாங்க, லஞ்சம் வாங்காம எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம பென்னாகரத்துல நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அரசு அதிகாரிங்க லஞ்சம் வாங்குறாங்க, அரசியல்வாதிங்க ஊழல் செய்யறாங்க. இப்படிலாம் இவங்க இருக்கிறனால தான் நம்ம பென்னாகரம் இப்படியே இருக்கு. நம்ம பென்னாகர தொகுதியில ஒரு வயசுல இருந்து இறக்க போற வரைக்கும் எவனுமே பிரச்சனை இல்லாம இருந்ததே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல அரசு அதிகாரிகளாலும் அரசியல்னாலையும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. குழந்தைங்க படிக்கிற வயசுல படிக்க போகாம எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்கன்னு நான் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். அப்படி படிக்க போறவங்களுக்கும் ஒழுங்கான வசதி இல்லாம துணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, பள்ளிக்கூட கூட ஒழுங்கா இல்லாம பல கிராமம் பென்னாகர தொகுதியில இன்னுமே இருக்கு. 18 வயசுக்கு மேல +2 முடிச்சவங்க காலேஜுக்கு போகாம இன்னும் எவ்வளோ பேர் என்னென்னமோ வேலைக்கு போயிட்டு அவங்களுடைய காலேஜ் படிப்பு என்னன்னு தெரியாத அளவுக்கு நம்ம தொகுதியில இன்னும் மோசமா இருக்கு. நம்ம தொகுதியிலே ஆவரேஜான படிப்பு +2 தான். காலேஜ் முடிச்சவங்களுக்கு மட்டும் என்ன போதுமான வேலை இருக்காங்க. இங்க எவ்வளோ பேர் படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்காம கார வேலை, மர வேலை, இன்னும் எவ்வளோ வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்காம நம்ம பென்னாகரத்துல பல பேர் ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு அன்றாட தேவையை பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்களா இல்ல நானா? யாரு காரணம்? இந்த அரசாங்கமும் இந்த அரசியலும் தான். எனக்குள்ள எவ்வளவு கோபம் இருக்கு தெரியுமா? நம்ம ஊரை பார்க்கும்போது யாரானா மாத்த வருவாங்க, யாரானா வந்து மாத்திருவாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏக்கப்பட்டு இருந்திருக்கேன். இப்பதான் எனக்கு கடைசியா புரிஞ்சு, அப்படி எவனும் வரமாட்டான், எந்த அரசியல்வாதியும் வரமாட்டான், எந்த அரசியல் அதிகாரியும் வரமாட்டான். அப்ப யாருதான் வருவா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கா இல்லையா? நாம தான் நம்ம ஊரை மாத்த போறோங்க. அது எப்படி? அரசியல். 2026 எம்எல்ஏ தேர்தல், ஊராட்சி தேர்தல். நம்ம ஊரு நம்ம இளைஞர்கள் தான். நம்ம ஊரு, நம்ம கிராமம், நம்ம பஞ்சாயத்து அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் தான் மாத்த போறோம். நீ நாம தான் மாத்த போறோங்க. முடியுமா முடியாதா அது 2வது பட்சம். நம்ம ஊரை மாத்துறதுக்கு நாம எதனா முயற்சி பண்ணுங்களா, முன்னேற்றத்துக்கு எதனா பண்ணுங்களா, அதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோங்க. இவ்வளவுதான். நம்ம ஊரு பசங்க செய்ய போற இந்த விஷயம் பென்னாகரங்க, தர்மபுரியில, தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமா இருக்கும். வரப்போற தேர்தல் டிவிகேவா டிஎம்கேவா இவங்க யாரும் நம்ம தொகுதி முன்னேற்றம் போறதில்ல, முன்னேற்றத்துக்கான வழியை வகுக்கும் போறதில்ல. நாம தான் பண்ணி ஆகணும். இன்னையிலிருந்து என் பயணம் இல்ல, நம்ம பயணம் ஆரம்பிக்க போதும். இது என் நம்பர். என் கூட சேர்ந்து பயணம் பண்றவங்க, நினைக்கிறவங்க, பென்னாகர தொகுதியில இருந்து என் கூட பயணம் பண்ணணும், நம்ம ஊரை முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பென்னாகர தொகுதியை மாத்த எனக்கு 1 லட்சமோ 2 லட்சம் பேர்லாம் தேவையில்ல, 100 பேர் போதும். ஜாதி மதம் எந்த வேறுபாடும் பார்க்காம இருக்கிற அந்த இளைஞர்கள் 100 பேர் போதும். நம்ம பென்னாகரத்தை எங்கேயோ முன்னேற்றலாம், எப்படியோ பார்வையில் எடுத்துட்டு போகலாம். இந்த வீடியோவை எவ்வளவு பேர் பார்ப்பீங்கன்னு தெரியாது, பார்க்க போறீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு அந்த தாட் இருக்குமான்னு தெரியாது, இல்லையான்னு தெரியாது. ஆனா உங்க கேங்ல அப்படி ஒரு பையன் இருப்பான், நம்ம ஊரை மாத்தணும், எதனா பண்ணணும் நம்ம ஊருக்கோசரம் அப்படின்னு இருப்பாங்க. நாங்க உங்க கூட சேர்ந்து பயணிக்கிறோம். எங்ககிட்டயும் டீம் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட பயணிக்கிறோம். வரப்போற அரசியல நாம பென்னாகர தொகுதியிலிருந்து நாம கையாளுவோம். இந்த தொகுதியில இருக்கிறவனுக்கு தான் உங்க ஊரை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும், உங்க பஞ்சாயத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும், எந்த பிரச்சனை இருக்கு இல்லைன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இளைஞர்களுக்கான ஒரு வழியை நாங்கள் வகுக்க போறோங்க. எங்க கூட சேர்ந்து பயணத்தை தொடருங்க. பார்ப்போம். இதுக்கு மேல 2026 பென்னாகரத்தை மாத்திரம்.